ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐபோன் ஏர் ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ ஐபோன் 17 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஐபோன் 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனா வந்து ஐபோன் 17 ஏர்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல வெறும் ஐபோன் ஏர்னு சொல்லி சொல்லலாம். மொத்தம் 17 சீரிஸோட வந்ததுனால 17 ஏர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஃபோனோட பேர் வந்து ஐபோன் ஏர் தான். இந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ஸ்லிம்மஸ்ட் ஃபோன்ல வந்து எவ்வளவு திக்னஸ் இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, எல்லா ஸ்பெக்குமே டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபோன் ஏர் இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்பெக்கு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போனை வந்து ரொம்பவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தின்னஸ்ட் ஐபோன் இன் ஏ ஸ்ட்ராங் டைட்டானியம் டிசைன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தின்னஸ்ட் போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி திக்னஸ் வந்து இந்த போன்ல எவ்வளவு இருக்குன்னா, திக்னஸ் வந்து 5.6 mm தான் திக்னஸ் இருக்கு. திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப தின்னஸ்ட் போனா வந்து ஐபோன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் வேணும்னா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6.5 inches சைஸ் தான் இருக்கு. வெயிட்னு பாத்தீங்கன்னா 165 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க ஸ்லிம்மஸ்ட் போன்ல. இதுல வந்து சிராமிக் ஷீல்டு 2 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் ஃப்ரேம் வந்து கிரேட் 5ல வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்துடும் சைட்ல வந்து, அது கிரேட் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சர்டிபிகேட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் இசிம் மட்டும் தான் போட முடியும், நேனோ சிம் போட முடியாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன்ல வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபோன் 17 சீரிஸ் ஃபுல்லாமே வந்து IP68 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து எல்டிபோ சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே. இது வந்து ஐபோன்ல யூஸ் பண்ற டிஸ்பிளே தான் எல்லா போன்லயுமே, அதை தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட். நீங்க வந்து ஆண்ட்ராய்ட்ல போன்ல பாக்குற எல்லா 120 ரெஃபரன்ஸ் ரேட் பார்த்திருப்பீங்க. 120 ஹெர்ட்ஸ் அதே ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இந்த ஐபோன்லயும் கொடுத்துருக்காங்க. இந்த 17 சீரிஸ்லயும் சரி, இந்த ஐபோன் ஏர்லயும் சரி உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கிடைக்கும். ஆண்ட்ராய்டை விட வந்து ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி ஐபோன் தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. HDR10 சப்போர்ட் இருக்கு, டால்மி விஷன் சப்போர்ட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 3000 nits வந்து, ஏன்னா இதுவும் ஒரு அப்கிரேட் தான். இந்த ஐபோன் 17 சீரிஸ் வரும்போது ஐபோன் ஏர்லயும் சரி உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட் தான் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1260 x 2736 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 460 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் வந்து உங்களுக்கு சாம்சங்ல கொடுப்பாங்க அல்ட்ரால. இது வந்து நார்மல் ஐபோன் 17 சீரிஸ்லயே வந்து ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து டிஸ்பிளேல தெரியாது. அந்த கோட்டிங் வந்து சாம்சங்ல அல்ட்ரால வந்து பாத்திருப்பீங்க. 24 அல்ட்ரா, 25 அல்ட்ரா. அதே இது இந்த ஐபோன்லயும் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். iOS வந்து 26ல ரன் ஆகும். சிப்செட்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் A19 சரிங்களா. A19 Pro 3nm சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கும், அதுல எந்த குறையுமே கிடையாது. ஐபோன்ல வந்து கேமிங்லாம் விளையாட சூப்பரா தான் இருக்கும், அது எதுவும் சொல்ல வேண்டாம். சிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸா கோர் வந்து 4 கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் GPU 5 கோர் கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஐபோனை பத்தி சொல்லவே வேண்டாம், நல்லா தாறுமாறா தான் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த அந்த கிராபிக்ஸ்லாம் வந்து தரமா வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB 256, 12GB 512, 12GB 1TB. இந்த டைம் வந்து 128 ஸ்டோரேஜ் அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். நேற்று கூட வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஐபோன் 17 ரிவ்யூ. அதுல கூட வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட்டே வந்து 256 தான், 128 வேரியன்ட் வந்து இல்ல. அதே மாதிரி ஐபோன் ஏர்லயும் வந்து 128 வேரியன்ட் வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட்ல 256 தான் கொடுக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் 256 மட்டும் கொடுது, ஏன்னா 128 ஸ்டோரேஜ் பத்தாம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஐபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வேணும்னா. ஆனா 256 வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் NVMe ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து அவங்களோட ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஐபோன் இது. இதுல இந்த போனை பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் நல்லா லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3.5 mm ஜாக் இந்த போன்ல வந்து இருக்காது, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஒய்ஃபை வந்து 6E7 ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 6.0 கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்லாம் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். 5.4 தான் நீங்க பாத்திருப்பீங்க ஆண்ட்ராய்ட்ல. இதுல வந்து 6.0 கொடுத்துருக்காங்க. NFC இருக்கு, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட் நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபேஸ் ஐடி லாக்கும் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐபோன் யூஸருக்கு. லியான் பேட்டரி வந்து 3149 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லியான் பேட்டரி வந்து எப்படின்னா உங்களுக்கு பவர் பேக் வந்து 17 ஹவர்ஸ் வந்து வீடியோ பிளேபேக் இருக்கும். ஐபோன் 14 ப்ரோ பார்த்திருப்பீங்களா, அதை விட 4 ஹவர்ஸ் வந்து வீடியோ பிளேபேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஐபோன் ஏர். இந்த போனுக்கும் ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் கிடையாது, 14 ப்ரோ
இந்த 14 ப்ரோவோட வீடியோ பிளேபேக் வந்து 4 ஹவர்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. டோட்டலாக 17 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸில் வந்து 15% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடி சார்ஜர் வந்து 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் வந்து அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கலர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலரு. ஸ்பேஸ் பிளாக்கு, அதுக்கப்புறம் கிளவுட் ஒயிட்டு, லைட்டு கோல்டு, ஸ்கை ப்ளூ, மொத்தம் 4 கலர். 4 கலருமே உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஃபோட்டோவாக போடுறேன் பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஆனால் இசிம் தான் போட முடியும், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சிம் கார்டு போட முடியாது. இசிம் மூலியமா நீங்க வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஒரு பிசினஸ் மேன் வாங்குவாங்க, இல்லாட்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அப்படி இந்தியாவில் வந்து சேல்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐஃபோன் 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ். ஸ்லிம்மஸ்ட் ஃபோனில் வந்து இசிம் இருக்குதுனால வந்து இசிஎம்ஐ விரும்பி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சேல்ஸ் இருக்குன்னு தெரியல, அது ஒரு 2 மந்த் 3 மந்த் போனால் தான் கண்டிப்பாக தெரியும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து ஒரே ஒரு கேமரா வந்து 48 மெகா பிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல், அதுவும் ஃபியூசல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க மெயின் கேமராவே. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 அட்வான்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து சென்சார் ஷிஃப்ட் ஓஎஸ் சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த மெயின் கேமராவில் டியூஎல் எல்இடி, டியூஎல் டைம் ஃபிளாஷ் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். டியூஎல் ஃபிளாஷ் இருக்கு. அதனால வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் போது வந்து இந்த டியூஎல் ஃபிளாஷ் மூலியமா எடுக்கும்போது கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 16 fps மெயின் கேமரா, 48 மெகா பிக்சல் ஃபியூசல் கேமரால. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்கிரேட் தான். இதுல என்ன சொல்லிருக்காங்க, சென்டர் ஸ்டேஜ் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஸ்டேஜ் கேமரானா நீங்க வந்து ஒரு போர்ட்ரேட்லயோ லேண்ட்ஸ்கேப்லயோ போட்டோ எடுத்தீங்கன்னா அது எந்த டைரக்ஷன்ல வேணா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதான் சென்டர் ஸ்டேஜ் கேமரான்னு சொல்லிட்டு புதுசா வந்து அவங்க செல்ஃபி கேமராவை இப்படி ஒரு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராலையும் HDR மூலியமா எடுத்துக்கலாம். டால்மி சப்போர்ட் இருக்கு. 3D ஆடியோ ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க செல்ஃபியில வந்து செல்ஃபி கேமரா மூலியமா நீங்க வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாமே வந்து 3D ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதெல்லாம் அந்த எஃபர்ட்லாம் இருக்கும். நீங்க பேசுற வீடியோ இருந்தாலும் சரி, விளாக் பண்ற வீடியோ இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி இந்த 18 மெகா பிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா மூலியமா 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். அந்த போனை பொறுத்த வரைக்கும் 8K கிடையாது, 4K 16 fps மூலியமா நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபியும் சரி, ஃப்ரண்ட் கேமரா அந்த ஃபியூச்சர் கேமராலும் சரி. இந்த போனோட பட்ஜெட் வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த போன் வந்து தின்னஸ்ட் போனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப தின்னஸ்ட் போனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேற என்ன பிளஸ் பாயிண்ட், IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 17 ஹவர்ஸ் பிளேபேக், வீடியோ பிளேபேக், அது ஒரு அப்கிரேட் தான். கேமரா வந்து ஃபியூசல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. மெயின் கேமராவே ரெண்டுமே 4K தான் எடுத்துக்கிற சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாமே ஓரளவுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இந்த ஸ்பெக்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல வந்து எல்லா போனோட ரிவ்யூ ஸ்பெக்கையும் நான் வந்து என்னால முடிஞ்ச கண்டிப்பா டீடைல்ஸ் ஸ்பெக்கை வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்பெக்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு என்னோட சஜஷன் வந்து ஓரளவுக்கு வந்து நான் கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே வந்து போடுறேன். தளபதி மொபைல்ஸ் தான் இன்ஸ்டாகிராம், அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் போடுவேன். நம்ம கடையில எடுத்த வீடியோஸும் போடுவேன். தளபதி மொபைல்ஸ்ல எடுத்த வீடியோஸும் கூட நான் அதுல போடுவேன். கண்டிப்பா அதுலயும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.